பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை புளியகுளம் பகுதியில் ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் திட்டத்தின் கீழ் மகளிர்களுக்கான இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், பிரதமர் பிறந்தநாள் பரிசாக மத்திய அரசால் ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் பெண்களுக்காக 75,000 முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவையில் மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சி 20ஆம் தேதி வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற உள்ளதாகவும், அந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இந்த திட்டத்தின் வாயிலாக இன்று 75,000 மருத்துவ முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பிறந்த தின பரிசு இந்த நாட்டினுடைய மகளிருக்காக மத்திய அரசினுடைய இந்த மருத்துவ முகாம்களில் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற போகிறார்கள். ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஹெல்த் கேம்பா இது நடந்துட்டு இருக்கு. இது வழக்கமாக இருக்கின்ற மருத்துவ பரிசோதனைகள், சர்க்கரை, இரத்த அழுத்தம், தோல் பிரச்சனைகள், பல், கண் இந்த மாதிரி இருக்கிறதோட சேர்த்து உணவு பழக்கத்துக்காக அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய செஷனும் இருக்கு. அதிலும் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்றமே, உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிற வகையில உள்ளூரில் கிடைக்கின்ற சத்தான உணவு வகைகளை எப்படி சாப்பிடுறது, அதே போல மாதவிடாய் சுகாதாரம், போஷன் அபியான் அந்த செயலியினுடைய துவக்கமும் இன்னைக்கு நடக்குது. அதனால ஒரு முழுமையான 360 டிகிரி ஒரு பெண்ணினுடைய உடல் நலத்திற்காக இன்று ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் என்கின்ற ஒரு திட்டம் ஒரு இயக்கத்தை போல நடைபெற்று கொண்டிருக்கிறது.